நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 33 கொல்லாமை. குறள் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. இந்த குறளுடைய விளக்கம்: நல்ல அறங்களுள் பிற உயிர்களை கொல்லாமை என்பது முதன்மையானதாகும். அடுத்தது பொய்யாமை நல்ல அறமாகும். நண்பர்களே, ஒரு சமயம் தர்மர் ஒரு காட்டு வழியே நடந்து போயிட்டுருக்கிறாருங்க. அவர் நடந்து போகிற வழியில் 4 காட்டுவாசிக ஒரு ஆமையை பிடிச்சி அதை நெருப்பில் போட்டுட்ருக்காங்க. வேக வச்சு சாப்பிட்றதுக்காக அதை நெருப்பில் போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஆமை நெருப்பில் போட்டதும் சூடு தாங்காமல் உயிர் தப்பிக்கிற ஆசையில் அது வெளியே வந்துடுது. மறுபடியும் காட்டுவாசிக அதை பிடிச்சி நெருப்பில் ஓடுறாங்க. மறுபடியும் ஆமை வெளியே வந்துடுது. இப்படியே ஒரு சில தடவை நடக்கும்போது காட்டுவாசிக சலிச்சு போய் அதை விட்டுடுறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுட்டு தர்மர் அப்படியே அவங்கள கடந்து போகணும்னு நினச்சி போயிட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த 4 காட்டுவாசிகளும் தர்மரை வணங்கி அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப நேரமாக பசியால் வாடுறோம் தர்மராஜா, எங்களுக்கு ரொம்ப நேரம் கழித்து இந்த ஒரு ஆமை தான் கிடச்சிது, அதையும் நாங்கள் வேக வச்சு சாப்பிட்லான்னா இப்படி ஆயிடுச்சு. ஆமை எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுது. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டோன்னே தர்மர் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா, ஒரு உயிரை கொல்றதுக்கு நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்களே, உபாயம் கேட்குறாங்களே, நாம் இதுக்கு என்ன பண்ணுறது? அதே சமயம் நம்மளை மதித்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதுக்கும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் நம்ம சொல்கிற பதிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் அதில் ஒரு பாவமும் செஞ்சிடக்கூடாது. அப்போ இவங்களுக்கு சரியான பதில் சொன்னால் அந்த ஆமை சாக வேண்டியது இருக்கும். இவங்களுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தால் இவங்களை பட்னி போட்ட பாவமும் நம்மளை தான் சேரும். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு சாதுரியமான பதிலை அவங்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆமை நிச்சயமாக வேகும். ஆனால் இப்படியே பிடிச்சி நெருப்பில் போட்டால் வேகுமா, இல்லை அதை பிடிச்சி மல்லாக்க போட்டால் நெருப்பில் வேகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போயிடுறாரு. அதாவது அறச்செயல்களில் முதன்மையானது கொல்லாமை, அதற்கு அடுத்த நிலையில் சிறந்தது பொய் பேசாதிருத்தல் அப்படின்றதான் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொல்லாமைங்கிறது நலம், அதனுடன் பொய் பேசாதிருத்தல் வளம். ஆமையை திருப்பி போட முடியாதுங்க. ஏன்னா அதோட ஓடு அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த ஓடு ஆமை திரும்பினாலும் மறுபடியும் குப்புறப்படுக்கிற மாதிரி அது விழுந்துடும். அப்படி மல்லாக்கா அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது. அதனால தான் அப்படி ஒரு பதில் சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது மற்ற உயிர்களுக்கும் துன்பப்படக்கூடாது, அதே சமயம் நம்மளும் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. நண்பர்களே, இந்த கதையும் இந்த குறளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பயும் போல் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.